வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. விநாயகர் சதுர்த்தி திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகுந்த பக்தி மற்றும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் இத்திருநாள் விவேகம் மற்றும் நலவாழ்வின் ஆதாரமாகவே திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதத்தில் இந்நாளை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்சார வாகனங்களின் பேட்டரிக்கு தேவையான கலப்பு வகை மின்முனைகளை தயாரிக்க குஜராத் மாநிலம் டிடிஎஸ் லித்தியம் அயான் பேட்டரி ஆலையில் ஜப்பானிய ஒத்துழைப்புடன் நிறுவப்பட்டுள்ள புதிய வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்தார். மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி இன்று புதுடெல்லியில் இந்தியா போஸ்ட் மற்றும் இந்தியா போஸ்ட் பட்டுவாடா வங்கியின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்தார். டிஜிட்டல் முன்முயற்சிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் குறித்து மறு ஆய்வுக் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பள்ளிக் கல்வி மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளின் பங்கு 56% அதிகரித்துள்ளது. நகர்ப்புறங்களில் 30% மாணவர்களும் கிராமப்புறங்களில் 66% மாணவர்களும் அரசு பள்ளிகளில் சேர்க்கை பெறுவதாக கல்வித்துறை பற்றிய விரிவான கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நகர்ப்புறங்களில் செயல்படும் 2429 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை மாநில முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அகில இந்திய வணிகர் கூட்டமைப்பு இன்று புதுடெல்லியில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து வர்த்தகர் மாநாடு ஒன்றை நடத்தியது. கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பிரவீன் கண்டேல்வால் இம்மாநாட்டில் பேசுகையில் நடைமுறைக்கு ஏற்ற ஜிஎஸ்டி கட்டமைப்பினால் வரி இணக்கம் மற்றும் வரி வசூல் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி ஊக்கம் பெறும் என்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.